மல்லி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, மல்லியை இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு மல்லி வீட்டுக்கு கிளம்பலான்னு போகிறாங்க. போகிற நேரத்தில் ஒரு பையன் வந்து, மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், நானும் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக வெளியே போக வேண்டியது இருக்குது, நீங்கள் போகிற வழியில் இந்த ஆர்டர் மட்டும் கொஞ்சம் டெலிவரி பண்ணிட்டு போக முடியுமா ப்ளீஸ் மேடம். இல்லைங்க, எனக்கு மணி ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும், எங்கள் வீட்டுக்கார் தேடுவார். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மேடம், அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் மேடம், இந்த ஒரு ஆர்டர் மட்டும் டெலிவரி பண்ணிட்டு போயிடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம், வர காசை கூட நீங்கள் எடுத்துங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு கெஞ்சிரான். மல்லி தான் இறக்க கவனத்தில் அவார்டு வாங்கியிருக்காங்களே, சரி கொடுங்கன்னு சொல்லி அந்த ஃபுட்டு வாங்கிக்கிட்டு போகிறாங்க. அந்த அட்ரஸ் தேடி போயிட்டு இருக்கும்போது வழியில் போலீஸ் நிற்கிறாங்க. மல்லி உடனே போலீஸை பார்த்துட்டு எனக்கு என்ன நிற்கிறாங்க. நின்ன உடனே போலீஸ் வந்து, யாருமா, எங்கே போகிற நீனு? மேடம், நான் இதுமாதிரி ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இந்த தெருவில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி தாங்க கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, ஒரு நிமிஷம் பேக்கு டிக்கிலாம் ஓப்பன் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், ஏன் மேடம் என்னாச்சு, சொல்கிறேம்மா நீ ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது ஒரே ஒரு கவரில் ஃபுட்டு மட்டும் இருக்குது. அதை பார்த்ததும் அந்த கவர் எடுமா. மேடம் அதான் மேம் ஃபுட்டு, அதை எடுமா முதல்ல நின்று, அதை ஓப்பன் பண்ண போகிறாங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ஓப்பன் பண்ணாதீங்க, அதில் சாப்பாடு இருக்குது மேடம், ஓப்பன் பண்ணிட்டா வீணாக போய்டும் மேடம், அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் வாங்க மாட்டாங்க மேடம். இங்கே பாருமா, எங்களுக்கு யாரோ இங்கே கஞ்சா கடத்துறாங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால் நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு தான் ஆகணும், கொஞ்சம் அமைதியாக இருமா நீனு அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே கஞ்சாவாக இருக்குது. அதை பார்த்தோன்னே இந்த லேடி கான்ஸ்டபிள், சார் இங்கே வாங்க, இந்த பொண்ணு கஞ்சா கடத்திருக்கா, இங்கே பாருங்கள், சாப்பாடுங்கிற பேரில் கஞ்சா கடத்திருக்கா சார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லவும் மல்லி சமசாக்காராங்க. என்ன ஒன்று சொல்கிறீங்க, கஞ்சாவா, என்னம்மா ஒன்று நடிக்கிறியா, பிடிமா அவளை அப்படின்னு சொல்லவும் ஒரு லேடி கான்ஸ்டபிள் மல்லியை பிடிக்கிறாங்க. மல்லி ஒன்று, ஐயோ மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க, நான் யார் தெரியுமா மேடம், என்னை நம்புங்க மேடம், நான் கஞ்சாலாம் கடத்தல மேடம், இது சாப்பாடுன்னு சொல்லி தான் ஒருத்தர் என்கிட்ட கொடுத்தாரு மேடம். என்ன ஒருத்தர் கொடுத்தாரா, இங்கே அப்புறமா சாப்பாடுன்னு சொல்லி எந்த கடையில் வாங்கிட்டு வந்தது, இதை நான் கடையில் வாங்கலை மேடம், ஒருத்தர் மணியாச்சு நான் கிளம்புன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு, இதை ஆர்டர் பண்ண சொன்னார், அதனால் வாங்கிட்டு வந்தேன், என்ன கதை ஊரியா, இதில் பிடிச்சி ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஸ்டேஷன் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகவும் மல்லி பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. மேடம் ப்ளீஸ் மேடம் என்னை விட்டுருங்க மேடம், என் வீட்டு தெரிஞ்சால் கண்டிப்பாக என் வீட்டில் தாங்கிக்க மாட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே பாருமா, நீ எந்த ஃபுட் டெலிவரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அப்படின்னு கேட்கவும் அவங்க பேர் சொல்கிறாங்க. உடனே அந்த ஓனர் கால் பண்ணி இங்கே வர சொல்கிறாங்க. அவர் செல்வம் வராரு. வந்த உடனே மல்லி, சார் இங்கே பாருங்கள் சார், எல்லாமே நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன் தான் சார் இந்த ஃபுட்டை போகிற போக்கில் டெலிவரி பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க, அதனால் நானும் வாங்கினேன் சார் நம்பி, ஆனால் கடைசியில் பார்த்தா கஞ்சாவாக இருக்குது சார், எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, ஏன் சார் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பசங்க பேர்லாம் சொல்லுங்கள். மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் கம்பெனியில் பசங்க கிடையாது மேடம், இது முழுக்க முழுக்க லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஏன்னா வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் தனியாக இருக்கும்போது சாப்பிட்றதுனா ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவாங்க, அதனால் சேஃப்டி பர்பஸுக்காக நான் வந்து எல்லா பொண்ணுங்களையும் தான் வேலைக்கு சேர்த்துக்கணும் தவிர பையன்கள் வேலைக்கு சேர்த்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், என்னம்மா அவர் பையன்களே இல்லைங்கிறாரு, நீ பையன் சொன்ன சார், அவன் நம்ம கம்பெனியில் சார் ஒர்க் பண்ணுறான்னு சொன்னான், ஏம்மா நான் தான் வேலைக்கு சேரும்போது சொன்னேன்னுமா நம்ம கம்பெனியில் பசங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படிமா சொல்ல முடியும் பையன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இல்லைம்மா இது யாரோ திட்டம் போடுவோன்னு ஏமாற்றிருக்காங்க, நீ தான் பலிகிடவாக இருக்க, இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்வா கிளம்பிடுறாரு. மல்லிக்கு இங்கே என்ன பண்ணுன்னு தெரியல, மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. மல்லி அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ராஜி வராங்க. ராஜியை பார்த்த மல்லி ஒன்று, இவன் என்ன இங்கே வரா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. ராஜஸ்ரீ கிட்டே வந்து, என்ன மல்லி என்ன இவங்க எப்படா இங்கே வந்தாங்கன்னு சொல்லி ஷாக் ஆகி பார்க்குறீங்களா, இங்கே பாரு மல்லி, நீ ஒன்று சொல்லவா, உள்ளே வந்ததுக்கு காரணமே நாங்கள் தான், இன்னமும் காலையில் பார்க்கும்போது அவ்வளோ திமிரா சொன்னேன், அது எப்படி, நீங்கள் சிரிக்கும்போது நாங்கள் என்ன பண்ண தெரியாமல் வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுவோமா, இங்கே பாரு மல்லி, நீ சிரிக்கிற நிலைமையே வராது, நீ இதுக்கப்புறம் அழுதுகிட்டு தான் இருக்கணும், நீ ஒரு நாளைக்கு சிரிக்கணுமா அழணுமான்னு முடிவு பண்ணுறது நான் தாண்டி, அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி நீ சிரிச்சிடுவியா, என்ன ஒன்றும் புரியலையா, நீ காலை வந்துட்டு போனல, அப்போவே உன் கம்பெனிக்கு போனேன், உன் ஓனர் செல்வா இருக்கானே அவன் காசுக்கு நல்லாவே வாழாட்டுறான், அவன்கிட்ட காசை விட்டுருந்தேன், ஆமாம் நான் தான் ஒரு பையனை செட் பண்ணி அந்த பையன்கிட்ட கஞ்சாவை கொடுத்து அதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன், நான் சொன்ன மாதிரி அவனுக்கு கொடுத்தான், நீ தான் இறக்க குணத்தில் அவார்டு வாங்கியிருக்கே, அதனால் இறக்கப்பட்டு அதை வாங்குவேன்னு தெரியும், அதே மாதிரி வாங்கினேன், வாங்கி எலி எப்படி பொறியில் சிக்குமோ அதே மாதிரி நீயா வந்து பொறியில் சிக்கிக்கிட்ட, அதனால் இதில் ஒன்றும் பண்ண முடியாது மல்லி, கொஞ்ச நாளைக்கு நீ ஜெயிலில் கடந்து சாகு, கஷ்டப்படு, அப்போ தான் நீ சொன்னியே சிரிக்கும்போது கஷ்டப்படுவோன்னு சொல்லிட்டு, அந்த சிரிப்புங்கிறது உன் மூஞ்சில் வரவே கூடாது, அது உனக்கு மட்டும் இல்லை அந்த விஜய்க்கும் தான், இங்கே அடித்தா கண்டிப்பாக அங்கே வலிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் உனக்கு இப்படி ஒரு வலை விரிச்சிருக்கேன், இந்த வலையில் சிக்கிட்டாலும் நீன்னு இனி இந்த வலையிலேருந்து தப்பிக்கவே முடியாதுடி, பார்க்கலாம் நீ எப்படி சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ராஜி சொல்லவும், மல்லி ஒன்னே, ராஜி இங்கே ராஜி சரி, நீ எங்ககிட்டேருந்து சொத்து காசு பணம் எல்லாத்தையும் பிடிங்கிட்ட, எங்களை நிம்மதியாக வாழ விடு ப்ளீஸ், நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், என்னை வெளியே கொண்டு வந்துரு ப்ளீஸ் ராஜி சரி அப்படின்னு மல்லி கெஞ்சுறாங்க. ராஜவனே இங்கே மல்லி, இப்போ கெஞ்சி என்ன பண்ணுறது, இதெல்லாம் நீ பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், பேசிட்டால
இனி நடக்கிறது நீ பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மல்லிக்கு இப்போ என்ன பண்ணுன்னு தெரில. இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சுன்னா அவர் எப்படி தாங்கிப்பார் அப்படின்னு மல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ராஜிகிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் ராஜி எதுவுமே கால் வாங்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.